கிறிஸ்தவர்களின் நோக்கம். கிறிஸ்டியன்ஸ் பர்பஸ். என்னங்க பர்பஸ்? அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார் அல்லவா? நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஜனனம், அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் நமக்கு அருளும் ரட்சிப்பு, அவருடைய இரண்டாம் வருகை, அனைத்துக்குமே நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்கிறோம். We are to be his witnesses. நீங்க இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க படிக்காத விதத்துல அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்க வேண்டும். அதில் கவனித்தால் சாட்சி, சாட்சிகள் என்ற பதம், வார்த்தை தமிழ் பைபிள்ல 39 தடவை இருக்கிறது. 39 times. விட்னஸஸ் என்ற வார்த்தை ஆங்கில பைபிள்ல 9 தடவை. விட்னஸ், சாட்சி என்ற வார்த்தை 12 தடவை. டெஸ்டிஃபை என்று 5 தடவை. டெஸ்டிஃபைடு, சாட்சியாக சொன்னான். டெஸ்டிஃபைனா சாட்சி சொல், டெஸ்டிஃபைட்னா சாட்சியாக சொன்னான் என்ற பதம் 4 தடவை. ஆக மொத்தம் 30 தடவை இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கிறோம். என்ன விஷயத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த புக்கில் சொல்றாருன்னா, சபையார், கிறிஸ்தவர்கள் சாட்சிகளாக விளங்க வேண்டும்.